சென்னையில் அடுத்தடுத்து 6 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்களை போலீசார் சினிமா பாணியில் விமானத்தில் நுழைந்து கைது செய்து அழைத்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் கமிஷனர் அலுவலக எல்லையில் கடந்த மாதம் தொடர்ந்து ஒரே நாளில் 10 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. இந்த வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதுகுறித்து தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் நேற்று போலீசார் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த குற்றவாளிகளை ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வி எழுப்பினார். குற்றவாளிகளின் அடையாளமாவது தெரிந்ததா என்ற கேள்விகளால் தாம்பரம் அதிகாரிகளை துளைத்தெடுத்தார். இந்த கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண், ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது வித்தியாசமான கொள்ளை என்பதால் சம்பவம் தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தனியாக தனது தனிப்படையுடன் நேற்று மாலை முதல் இரவு வரை ஆலோசனை நடத்தினார். அப்போது சென்னையை சேர்ந்த செயின் பறிப்பு குற்றவாளிகள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் 1 அல்லது 2 செயின் பறிப்பில் ஈடுபடுவார்கள். தொடர்ந்து குற்றம் செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் இருக்கும். எனவே அவர்கள் இதனை செய்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை வெளி மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என யூகித்தார் காவல் ஆணையர் அருண். அதன்படி வெளிமாநில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இதுபோன்ற தொடர் செயின் பறிப்பு கொள்ளையர்கள் குறித்து விவரங்களை விசாரித்தார். அதில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநில கொள்ளையர்கள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் என்பது தெரியவந்தது. இந்த கொள்ளையர்கள் ரயிலில் வந்து கொள்ளையில் ஈடுபட்டு வருவதும் தெரிந்தது. இதனால் நேற்று இரவு வரை இந்த கொள்ளையர்கள் குறித்தும் அவர்கள் கொள்ளை நடத்தும் விதம், தப்பி செல்லும் வழி ஆகியவை குறித்தும் விசாரித்தார். இந்த நிலையில்தான் சென்னையில் இன்று காலை 6 மணிக்கு செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இட்லி கடை நடத்தி வருபவர் இந்திரா. 63 வயதாகும் இவர் கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க அருகிலுள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் முகவரி கேட்பது போல் இந்திராவின் கழுத்தில் இருந்த 1.5 சவுன் செயினை பறித்துக் கொண்டு பைக்கில் தப்பி சென்றனர். இதுகுறித்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்திரா புகார் அளித்தார். இந்த புகார் காலை 6:10 மணிக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றது. உடனடியாக சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் மைக்கில் தொடர்ந்து அலர்ட் கொடுத்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே 6:30 மணிக்கு அடுத்த சம்பவம் நடந்தது. சாஸ்திரி நகரில் இன்று காலை 6:30 மணிக்கு சாலையோரம் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த 70 வயது மூதாட்டி அம்புஜம் அம்மாளிடம் 1.5 சவரன் செயினை பறித்து சென்றனர். அடுத்ததாக 6:45 மணிக்கு திருவான்மியூர் இந்திரா நகர் பகுதியில் அருகிலுள்ள நடைபயிற்சிக்கு சென்ற லட்சுமி அம்மாள் என்பவரிடம் முகவரி கேட்பது போல் வழிமறித்து 8 சவரன் செயின் பறித்து சென்றனர். 7 மணிக்கு கிண்டி எம்ஆர்சி திடல் அருகே நடந்து சென்ற 64 வயதான நிர்மலாவிடம் 10 சவரன் செயினை பைக்கில் ஆசாமிகள் பறித்து சென்றனர். இதேபோல வேளச்சேரி டான்சி நகரில் இன்று அதிகாலை நடைபயிற்சியில் ஈடுபட்ட 54 வயதான விஜயாவிடம் 3 சவரன் செயினை 7:10 மணிக்கு பைக் ஆசாமிகள் பறித்து சென்றனர். இதேபோல வேளச்சேரி விஜயநகர் வடக்கு விரிவாக்கம் பகுதியில் முருகம்மாள் என்பவரிடம் 3 சவரன் செயினை பறித்து சென்றனர். கொள்ளையர்கள் இன்று காலை சைதாப்பேட்டையில் தொடங்கி கிண்டி, திருவான்மியூர், வேளச்சேரி, சாஸ்திரி நகர், வேளச்சேரி என 6 இடங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருந்ததால் நகர் முழுவதும் காலையில் வேட்டை தொடங்கியது. நகர் முழுவதும் போலீசார் துப்பாக்கியுடன் வாகன சோதனை நடத்தினர். வாகன சோதனை அதிகமானதும் கொள்ளையர்கள் காலை 7 மணிக்கு செயின் பறிப்பை நிறுத்திக் கொண்டனர். இதனால் அடுத்த சம்பவம் நடக்கவில்லை என்று தெரிந்ததும் கொள்ளையர்கள் எந்த வழியாக ஆரம்பித்து எங்கு முடித்துள்ளனர் என்று பார்த்தபோதும் சைதாப்பேட்டையில் ஆரம்பித்து வேளச்சேரியில் முடித்தது தெரிந்தது. இதனால் அங்கிருந்து எப்படி தப்பியிருக்கலாம் என்று விசாரித்தனர். வாகன சோதனைக்கு பயந்து பைக்கை எங்காவது போட்டுவிட்டு மின்சார ரயிலில் சென்ட்ரல் வந்து அங்கிருந்து வடமாநில தப்பி செல்லலாம் என்பதால் மின்சார ரயில்கள் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனை தீவிரமானது. சந்தேக நபர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர். சென்னை விமான நிலையத்திலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். கூடுதல் கமிஷனர் கண்ணன், இணை கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி, அடையாறு துணை கமிஷனர் ஆகியோர்
விமான நிலையத்தில் கடைசி நேரத்தில் டிக்கெட் எடுப்பவர்கள் குறித்து விசாரித்தனர். அதில் ஒருவர் அப்போதுதான் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒரு டிக்கெட் எடுத்துக் கொண்டிருந்தார். அவரை சந்தேகத்தில் பிடித்தபோது போலீசில் இருந்து தப்ப முயன்றார். அவரை பிடித்து விசாரித்த போது ஒரு குற்றவாளி விமானத்தில் ஏறி அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அவரையும் சினிமா பாணியில் விமானத்துக்குள்ளே சென்று போலீசார் கைது செய்ய முயன்றனர். ஆனால் அவர் வர மறுத்ததோடு தன்னை எப்படி கைது செய்யலாம், நான் குற்றவாளி இல்லை என்று கூறினார். கடைசியில் CISF போலீசார் உதவியுடன் அவனை பிடித்து கைது செய்து வெளியே அழைத்து வந்தனர். இவர்கள் இருவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஈரானி பகுதி கொள்ளையர்கள் என்று தெரிந்தது. இவர்கள்தான் காலையில் 6 செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செயின் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவர்கள் தற்போது தனியிடத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த மாதம் தாம்பரத்தில் நடந்த கொள்ளையிலும் இவர்கள்தான் ஈடுபட்டார்களா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.